ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மாங்காய் ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து மாங்காய் வாங்கியிருக்கோங்க. இது வந்து ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, சில சைடு வந்து கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு மாங்காயை நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க. இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல்லையோ ஒரு பாத்திரத்துலேயோ நீங்கள் மாற்றிங்க. மோஸ்ட்லி வந்து இதுக்கு வந்து கண்ணாடி பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அந்த ஹீட்டாக எண்ணெய் ஊற்றும் போது அந்த கண்ணாடி பவுல்லாம் வெடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் சில்வர் இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துங்க. அந்த மாங்காய் அதில் போட்டுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம், ரெட் சில்லி. நீங்கள் வீட்டில் வந்து மிளகாய் இருக்குது, காரமாக இருக்குன்னா அந்த மிளகாயை நீங்கள் அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தூளும் சால்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கலந்து வச்சுக்கணும். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து தாளிப்பு போட போகிறோம். இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரைஸுக்கு சாப்பிட்லாம், சாம்பாருக்கு சாப்பிடும்போது சாப்பிட்லாம், கூழ், அப்புறம் வந்து கர்ட் ரைஸு, இந்த மாதிரி ரசம், இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 or 3 டேஸ் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன கடாயில் வந்து எண்ணெய், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாங்காய்க்கு வந்து 150 ml ஆயில் எடுத்துருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய், வேர்க்கடலை எண்ணெய் எடுத்துருக்கோம். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு போடுறோம். கடுகு நல்லா அதிகமாக போட்டுங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டு நம்ம ஒரே ஒரு காஞ்சி மிளகா நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரே ஒரு காஞ்சி மிளகா இருக்குது, அந்த மிளகா போட போகிறோம். நெக்ஸ்ட்டு மிளகா போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை போடும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கும் போது இந்த தாளிப்பு வந்து ஆயிலு இதெல்லாம் வந்து ஹீட்டாக இருக்கும்போது அப்படியே நம்ம வந்து ஆற வைக்கக்கூடாதுங்க. ஏன் ஆற வைக்கக்கூடாதுன்னா, நீங்கள் அங்கே பாருங்கள், அந்த சூடாக ஊற்றினா தான் அந்த மிளகாய் தூளில் இருக்கிற பச்சை வாசனெலாம் போகும். அதுக்காக நீங்கள் வந்து அதை சூடாக தாங்க ஊற்றணும். அப்படியே பாருங்கள், சூடாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெளியே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு கண்டெய்னரில் போட்டோ இல்லை ஒரு பாக்ஸில் போட்டோ வெளியே வச்சுக்கலாம். 2 or 3 டேஸ் சூப்பராக இருக்குங்க. கர்ட் ரைஸுக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து இந்த ஊறுகாய்க்கு இந்த மாங்காய் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாங்காயில் வந்து புளிப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்கும் ரெண்டுமே. அதனால் நீங்கள் வந்து இதில் ஊறுகாய் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஊறுகாய் செஞ்சு சீசன் இல்லாத டைமில் யூஸ் பண்ணுறது வேறு. இது வந்து இந்த மாதிரி ட்ரை